இயேசுவில் பிரியமானவர்களே, நீண்ட நாட்களாக அந்த அரசனுக்கு சந்தேகமும் இருந்தது. அந்த சந்தேகத்தை தீர்த்துவிடவும் விரும்பினான். என்ன சந்தேகம்? உலகத்திலே மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது எது? இதுதான் நீண்ட நாட்களான சந்தேகம் அவனுக்கு. அந்த அரசனுக்கு அறிவித்தான், ஒரு அறிவிப்பு அறிவித்தான். இந்த உலகத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் எது? நீங்கள் எனது கொழு மண்டபத்திலே அந்த பொருள் உங்களுக்கு பிடித்தமான, உலகத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் என்று ஒன்று நினைப்பீர்கள். உங்களுக்கு பிடித்ததை இந்த கொழு மண்டபத்திலே வைத்து விடுங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தார். 2-3 நாட்கள் கழித்து அந்த கொழு மண்டபத்தை பார்வையிடுகிறார் அரசன். அந்த மண்டபமே நிறைந்திருக்கிறது. மக்களும் அதை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவன் அந்த கொழு மண்டபத்தில் இருக்கின்ற பொருள்களை பார்க்கிறான். முதல் பொருள்களை போய் பார்க்க போகிறான். அங்கு அழகான இசைக்கருவி ஒன்று இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. உடனே அந்த இசைக்கருவியை யார் வைத்தது என்று அழைக்கிறான். அந்த சகோதரன் ஓடி வருகிறான். மன்னா, நான் தானே அந்த இசைக்கருவியை வைத்தேன் என்று. இது எப்படி உமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், இது ஒரு வித்தியாசமான இசைக்கருவி மன்னா. இதை வாசிக்கின்ற பொழுது காதுக்கு இனிமையாகவும் புத்துணர்ச்சியும் கொடுப்பதாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியை மிகவும் கொடுக்கும் என்று சொன்னவுடன் அரசன் சிரித்து கொண்டே சொன்னாராம், அப்போ காது கேளாதவருக்கு எப்படி இது பொருந்தும் அப்படி என்று சொன்னாராம். அடுத்ததாக அழகான பூக்கள். நம்ம தான் ஃபுல்லாக ஒரு 10 நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, பூக்கள்லாம் மாதா பீடம், அங்கங்கே அழகான பூக்கள். அதுபோல் அங்கேயும் பூக்கள் அப்படியே நிறைந்திருக்கிறது. உடனே மன்னன் அந்த பூக்களை யார் வைத்தது என்று கேட்கிறான். அங்கே சகோதரர் ஒருத்தர் ஓடி வருகிறார். மன்னா, அந்த பூக்களை நான் தான் வைத்தேன், இது எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு. இல்லை, இது கண் குளிர பார்க்கின்ற பொழுது அது புதுவிதமான மகிழ்ச்சியை கொடுக்கும் மன்னா அப்படி சொன்னார். அப்போ தான் மன்னன் சிரித்து கொண்டே சொன்னாராம், அப்போ கண் பார்வை தெரியாதவருக்கு எப்படி இது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொன்னவுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போகிறார். ஒரு அழகான ஒரு சிற்பம் ஒன்று இருக்கிறது. ஒரு தாய் ஒருத்தி ஒரு பசியால் வாடுகின்ற மாதிரி ஒரு குழந்தை, அதற்கு உணவு கொடுக்கின்ற ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தின் அடியில் இப்படி இருக்கிறது, அன்பே கடவுள் அப்படி என்று இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது மன்னனுக்கு. இந்த உலகத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் என்றால் இதுதான் எனக்கு பிடித்தமான பொருள், பொற்காசுகளை அவனுக்கு கொடுங்கள் என்று ஆணையிடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு பிடித்தமான கதை இது. பிலிப்பியர் 2:5 அழகாக புனித பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிலே இருக்கட்டும். கிறிஸ்து என்ன மனநிலை கொண்டிருந்தார்? மத்தேயு நற்செய்தியில் அழகாக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு கீழே அழகாக தான் கிறிஸ்துவின் மனநிலை பிரதிபலிக்கிறது. என்ன மனநிலை தெரியுங்களா? என்ன மனநிலை? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எவ்வளோ அழகான வசனத்தை பார்த்தீங்களா? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். இந்த மனநிலையை யாரெல்லாம் வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்களோ அவர் கிறிஸ்தவர்களுக்குரிய அடையாளத்தை பெறுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் தனது சீடர்களை அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு பல்வேறு அதிகாரங்களை கொடுப்பதாக இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். உங்களுக்கு தெரியும், அதில் அந்த கொரிந்து நகர மக்களுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானதுங்க. எங்கே பணம் அதிகம் இருக்கிறதோ, எங்கே வாணிபம் அதிகம் இருக்கிறதோ, எங்கே வாணிகம் அதிகம் நடைபெறுகிறதோ அங்கே பாவம் நிறைந்திருக்கும். இந்த கொரிந்து மக்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருந்தது. பணம் அதிகமாக புரண்ட இடம் அது கொரிந்து நகரம். கப்பலில் சென்று வியாபாரம் வணிகம் செய்கின்ற மனநிலை இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை.
ஆனால் அதிக பணம் இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கை தடுமாறி தடம்புரண்டு போயிருந்தது. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கை முறை என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. கடுமையாக சாடுறாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்துட்டு கடுமையாக சாடுற என்ன தெரியுங்களா? ஒரு கடுமையான வார்த்தை போல தெரியும். தீங்கிழைப்போருக்கு இறை ஆட்சியில் உரிமை இல்லை. நரக நாயா உங்களுக்கு அப்படின்ட்டார். அப்பட்டமா சொல்றார். தீங்கிழைப்போருக்கு இறை ஆட்சியில் உரிமை இல்லை அப்படின்னு அழகா சொல்றார். அதுக்கு கீழே ஒரு பட்டியலே இடுறாருங்க. தீங்கிழைப்போருக்கு உரிமை இல்லை, இறையாட்சியில் உரிமை இல்லைன்னு அப்படின்னா என்னென்ன தீங்கிழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலை இடுறாரு. உங்களுக்கு ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழிதூற்றுவோர், கொள்ளையடிப்போர், இவர்களுக்கு இறையாட்சியின் உரிமைகள். இது அத்தனை பாவங்களும் அவங்களுடைய மத்தியில் இருந்தார். கிறிஸ்தவர்களுடைய தகுதி அவர்களுக்கு இல்லை. கடுமையாக சாடுறார். இதை தான் இன்றும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு கிறிஸ்தவர்களுடைய பண்பு என்ன? தீங்கிழைக்காமல் கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கட்டும். இன்னொரு விஷயத்தை புனித பவுல் அழகாக பதிவு செய்கிறார். நீங்கள் எவ்வளோ பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள், எவ்வளோ பேர் கிறிஸ்துவுக்காக வாழுகிறீர்கள். உங்களிடத்தில் வழக்கு என்று வருகின்ற பொழுது அவன் கிறிஸ்துவை தெரியாதவனாக இருக்கிறான். அவனிடத்தில் போய் உங்கள் வழக்குகளை தீர்த்து கொள்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் சரிபட்டு வரும் என்று அழகாக சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதியாக நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை நம்மிடத்தில் வேண்டும். உங்களை படிப்போருக்காக ஜெபியுங்கள் சொல்கிறார். பகைவனை நேசியுங்கள் சொல்கிறார். எவ்வளோ காரியங்களை சொல்கிறார். அந்த மனநிலை என்று நமது மனதில் வருகிறதோ அன்றைக்கு தான் சீடர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் என்ற ஒரு தகுதி நம்மிடத்தில் வரும். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் கேட்போம். ஆமென்.